மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி. முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம அதை யோசிக்கப்படாது. இதையே பின்னாடி ஒரு படத்தில் ஒரு பாட்டு கடுமையாக வரும். அது சொல்லவும் யோசனையாக இருக்குது. அந்த பாட்டை சொல்லி இதே காட்சியை சொல்லி வச்சுருப்பாங்க அந்த பாட்டில். நான் ஒரு கல்லூரியில் பேசி முடிச்சோடனே ஒருத்தர் அந்த பாட்டு வரி சொல்லுங்கள் எதில் வருது அப்படின்னா நான் சொன்னேன், இன்ன வரைக்கும் நல்ல பாட்டுலாம் சொன்னேன்ல, அதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டுங்க, அப்புறம் பார்ப்போம், இது நீங்கள் சொல்லுங்கள் என்ன படம் வாங்கி போட்டு கேட்கணும் அப்படிங்கிறான். என்ன தெரியுதுங்களா, இவை சீக்கிரம் பரவிடுங்க. 10 பத்தி பொருத்தி வச்சா கூட வாசம் தெரியாது. ஆனால் ஏதேனும் ஒரு சின்ன விஷயம், ஒரு எலி இறந்து கிடந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது உடனடியாக நம்முடைய மூக்கை தாக்கிடும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவை வராமல் பார்த்துக்கிறதும் வராமல் பார்த்துக்கிறதுங்கிறாங்க. இலக்கியத்தில் நோக்கம் இருக்கணும். உதாரணமாக சங்க இலக்கிய புலவன் சொன்னால், எனக்கு ஒரு ராஜா இருக்காண்டா, அந்த ராஜா எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த பூமியில் நல்லது செய்தால் மறு உலகத்தில் நன்றாக வாழலாம் என்ற நம்பிக்கை சிலருக்கு உண்டு. அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் இல்லை என்னுடைய ராஜா. ஏன்னா அப்படி செஞ்சா அதுக்கு பேர் தர்மமே கிடையாதான். சொர்க்கத்தில் இடம் பிடிக்க வேணாம் இங்கே செய்தோம் சொன்னா எப்படி, இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் அல்லன் ஆய். ஆய் என்ற மன்னன் இன்னைக்கு செஞ்சா நாளை கிடைக்கும் நினைக்கிறவன் இல்லடா, அவன் நல்லது செய்வான்டா. அப்ப பரஸ்பரம் இருக்கப்படாது. நீங்க அவையார் பாட்டில் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தவனுக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். நல்லா கவனிங்க, நான் 4 தர்றேன், இந்தமா சொல்லுது, பால் பாகு பருப்பு எல்லாம் ஜீனி எல்லாம் தர்றேன், நீ என்ன செய்யணும், எனக்கு 3 தந்தா போதும். இயல் இசை நாடகம் அல்லது சங்கத்தமிழ் 3 தான். இப்போ பாருங்க, கொடுக்கறது 4 வாங்கிறது 3, பிஸ்னஸ் நல்லா இருக்குல்ல. ஆனால் நல்லா கவனிங்க, 4ம் இந்த அம்மா கொடுக்கறது 4 நாளில் கெட்டு போகும். கடவுள்கிட்ட வாங்குற 3 கெட்டு போகவே கெட்டு போகாது. தந்தது எந்தனை கொண்டது உண்டனை சங்களா யாருகளோ சதுரர்னா மாணிக்க வாசகர் கேட்குறப்ப, நான் என்னைய கொடுத்து உடனே வாங்கிட்டேன், நான் செல்லாத நோட்டு, நீ எங்கேயும் செல்ற டாலர். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இலக்கியங்களை பாடுற போது என்ன சொன்னாங்க, நல்ல விஷயமா தேர்ந்தெடுத்துக்கணும், மறு உலகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒருத்தன் சொன்னாங்க, நாளைக்கு அந்த ராஜாவை போய் பார்க்க போகிறேன், சேதுபதி மன்னரை போய் நான் பார்க்க போகிறேன். அப்படி பார்க்க போகிறப்ப, என் வறுமையே நீ நாளைக்கு எங்கே இருப்ப, இத்தனால என் கூடயே இருந்த பாவம், நாளைக்கு எங்கே வறுமையிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கே போகிற பாவம் அப்படிங்கிறான். இந்த வார்த்தையை அவனை பேச வச்சதுக்கு என்ன வேணும், ஒரு செழுமை வேணும், இயல்பான நிலை. நீதி சொன்னவை இலக்கியங்கள். நம்ம இலக்கியம் பூரா நீதி சொன்னதாங்க. திருக்குறள் மாதிரியான ஒரு நீதி இலக்கியத்தை பார்க்க முடியுமா? யாரா இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும் தட்டி கேட்கிற இலக்கியம். இன்னும் சொல்ல போனா, சரியாக சிலருடைய வாழ்க்கை அமையலைன்னா அதனுடைய சிரமங்கள் என்னன்னா அதை சுட்டி காட்டுவாங்க. எல்லா செய்தியும் சொல்லுவார் திருவள்ளுவர். குடும்பம் இருக்கணும், காதல் இருக்கணும், கற்பு இருக்கணும், களவு இருக்கணும், அரசாங்கத்தை ஆளணும், பொருளாதாரம் பேசணும், எல்லாம் சொல்லணும். இவை எல்லாம் இருந்தன. பக்தி இலக்கியத்தில் இல்லாத செய்தியா இந்த இப்போ நீங்கள் ஒன்றும் என்ன இருக்குது, தஞ்சாவூர் பக்கத்தில் தான் திருவையாறு இருக்குது. திருஞான சம்பந்தர் பாட்டில் உடனே நீங்கள் ஒரேடியாக கடவுளை தான் பாடுறாரு. இயற்கையாக அவர் மாதிரி யாரும் பாடினது இல்லைங்க. அழகாக பாடுவார். அங்கே முழவுன்னு கருவி வாசிக்கிறாங்களாம். பெண்கள் பரதநாட்டிய ஆட முழவு வாசிக்க குரங்கெல்லாம் ஏறி மரத்தில் வச்சு இப்படி கையை வச்சு பார்க்குதான் மழை வருதான்னு. இந்த நம்ம இப்படி கையை வச்சு பார்ப்போம் தெரியுமா, குரங்கு மாதிரியே நம்ம பார்க்குறோம்னு தான் சொல்லணும். நம்ம மாதிரி குரங்கு பார்க்குன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அதுதான் நமக்கு மூத்தது. அதனால தான் எந்த மிருகம் ரோட்டில் போனாலும் பேசாமல் இருப்போம். குரங்கு போனால் 5 நிமிஷம் நின்று பார்ப்போம் தெரியுமா, அந்த பழைய சொந்தக்காரனை பார்க்குற மாதிரி ஒரு அன்பு. சில பேர் அதுக்கு பேச்சுவார்த்தையும் நடத்துவாங்க, உர் அப்படிலாம் சொல்லுவான். புலனைந்தும் பொறிகளங்க நெறிமையங்கி அறிவளைந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேலுந்தல் சிவார் அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலையன்றஞ்சி சிலமந்தி அளமந்து மரமேறு மகிழ்வார்க்கும் திருவையாரை. போன திருவையாருக்கு நுழைஞ்ச உடனே அந்த வாசனை வரணும். இன்னைக்கு தஞ்சாவூர்லேயே திருவையாறு கொண்டு வந்துட்டார் ஐயா, இங்கே வந்துருச்சு தமிழிசை. சந்தோஷமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு மகிழ்ச்சிங்க, அதான வேணும். இந்த மாதிரி பாடல் இருக்கா இவங்க கேள்வி. அடுத்தது என்ன, திருத்தணும் சில விஷயத்தை.
திருத்துற போது அந்த பார்த்த உடனே அவன் கேட்ட உடனே மகிழணும். அது இருக்கா? சொல்லக்கூடாது சபையில் சொல்றாங்களே நியாயமா? அவங்க கேள்வி. இந்த பாருங்க, இந்த இடத்துல சங்கர்ராம் மலர்வெளின்னு நீங்க விட்டுருங்க. இது மாதிரி கேள்வி கேட்கிற 1000 ஆள் நம்ம கிட்ட இருக்காங்க. சில பாட்டு போட்ட உடனே நம்ம பயப்படுறோம். தீப்பிடிக்கன்னா நமக்கு தீ பிடிக்குது. அப்படியே இதை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசனையா இருக்கு. இப்ப இவை இந்த காலத்துக்கு நம்ம இலக்கியம்னு சொன்னா இது என்ன பண்றது? இது இலக்கியம் ஆகுமா? இதுல பொருள் இருக்கா? இல்ல. நோக்கம் இருக்கா? இல்ல. இதுல வேற என்னதான் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டே வர்றோம். இதைத்தான் இவங்க வருஷப்படுத்தி இலக்கியம் ஆகாது என்பதற்கு அதனுடைய ஆயுசு கம்மின்னாங்க. மன்மதராசான்னு ஒரு பாட்டு கேட்காத ஆள் இல்லைங்க, அப்படியே நிற்பாங்க எல்லாரும் ஸ்டில் மாதிரி. 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அந்த பாட்டு போட்டோம்னா ஆனாப்பா போதும்பா. ஏன் அப்ப பிடிச்சி இப்ப பிடிக்கலையா? இல்லைங்க, அதுக்கு ஆயுசு அவ்வளவுதாங்க. திருக்குறளுக்கு ஆயுசு கூடங்க, 2000 வருஷமா நிக்குது. இவங்க சொல்றது அதுதான். ஏன் இதை அப்படி எழுதலை? ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஏன் அப்படி எழுதலை? ரொம்ப அழகா சொல்லுதா இருந்தா, விரட்டிட்டு போனா ஒரு வேடன் தன்னுடைய நாயோட ஒரு முயலை அப்படின்னா நாய் ஓடிச்சு, முயல் பயங்கர வேகமா ஓடி உள்ள ஓடி போச்சு. வந்த உடனே நாயை போட்டு அடிச்சான். அதை போய் பிடிக்க முடியல, வெக்கமா இல்லை அப்படின்னா நாய் சொல்லிச்சான். இந்த பஞ்சதந்திர கதையில மாதிரி அது பேசுமாலாம் கேட்காதீங்க. அது சொல்லிச்சான், இங்கே வரு, என்னை எதுக்கு அடிக்கிற? அது உயிருக்கு ஓடுது, நானும் நீயும் உணவுக்கு ஓடுறோம். இந்த உணவு இல்லைன்னா இன்னொரு உணவு நமக்கு உண்டு. அதுக்கு உயிர் இல்லைன்னா செத்து போச்சுன்னா இன்னொரு உயிர் இல்லை. அந்த ஓட்டத்துக்கு இந்த ஓட்டத்துக்கு வேறுபாடு பார்த்துக்கோ. அன்றைய புலவர்கள் உயிராக கருதி பாடினா. இன்றைக்கு உயிருக்கு அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறோம். வாழலாமியா, அதுக்கு மேலேயே சில வேலைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதைத்தான் இவங்க கேட்குறாங்க, அந்த இலக்கியம் ஆகுமா? மதுரை காஞ்சி பாடிய மாங்குடி மருதனார் திருவோண நன்னாளிலே அதை அப்படியே அரங்கேற்றம் பண்றார். காலையில தொடங்கி மறுநாள் காலை வரைக்கும் நேர்முக வர்ணனையான ஒரே இலக்கியம் தமிழ்ல மதுரை காஞ்சி மட்டும்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஓணம் பண்டிகை நம்ம ஊர் பண்டிகை தெரியுமா? திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவைங்கிறார் திருஞான சம்பந்தர். இதெல்லாம் அப்படி இலக்கியங்கள் ஏன் இல்லை? இவங்க கேள்வி கேட்டுட்டு அதனால இலக்கியம் ஆகாதுன்ட்டாங்க. ஆமா, நம்ம முடிச்சிடலாமா? முடிச்சா அது நியாயமாகுமா? ஐயா சொன்ன மாதிரி மதில் மேல் போட மாதிரி உட்கார்ந்துருக்கலாமா? நான் இந்த பக்கமும் கேட்கணும். இந்த 2 பேர் என்ன சொன்னாங்க, நீங்க அப்படியே ஏன் பார்க்குறீங்க? நீங்க நடந்து போனீங்க, காரில் போறீங்க, ஃபோனில் அமெரிக்காவில் பேசுறீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றீங்க, இந்த இதை ஒத்துக்கிட்ட நீங்க ஏன் இலக்கியங்கள்லையும் இதை ஒத்துக்கிற கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இலக்கியம் அவர் சொன்ன மாதிரி காலத்தின் கண்ணாடிங்க. அந்தந்த காலத்துக்கு அந்த பாட்டு வந்தால் தான் அருமையாக இருக்கும். இப்போ உதாரணமா திரைப்படத்தை ஆரம்பித்த காலத்தில் இவங்களே சொன்னாங்க, நல்ல பாட்டு எழுதியிருக்காங்கல்ல. அப்படி நல்ல பாட்டு எழுதியிருக்காங்கனாலே ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நல்ல பாட்டு எழுத முடியும். என்னென்ன வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேனே, நான் கம்பராமாயணம் சொல்லி கொடுக்குறேன் வகுப்பில். ராமனுக்கு கிடைக்காத பட்டத்தை பரதனுக்கு கொடுத்த உடனே லட்சுமணன் கோவப்பட்டு, யாரா இப்படி செஞ்சது? கையையா, அவ கையை வெட்டுவேன். தசரதனா அப்பனா இருந்தாலும் மூக்கு அறுப்பேன். அவன் மூக்கு அறுக்கணுங்கிறது ஒரு யோசனையாவே வச்சிருந்திருக்கான். அதனாலதான் பிறகு காட்டில் போய் அந்த வேலையை செஞ்சு விட்டான். அப்ப ராமன் கூப்பிட்டு சொன்னாரா, எப்பா இந்த பாரு, இதெல்லாம் பேசாத. ஆற்றிலே தண்ணீர் வரவில்லை என்றால் அது ஆறு செய்த பிழை இல்லை, நதியின் பிழையின்று நறும்புணலின்மை, இது விதியின் பிழை மகனே. இது கம்பன் 12ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முதல்ல வால்மீகி சொன்னதுன்னு வச்சுக்கோங்க. இதவே கண்ணதாசன் எழுதி இளையராஜா இசையமைச்சு டி.எம். சௌந்தரராஜன் பாடி சிவாஜி கணேசன் வாய சச்சா உட்கார்ந்து கேட்கிறவங்க, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு ஏதம்மா, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி. தியாகம்னு ஒரு படம். ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, மனிதனம்மா மயங்குகிறேன் அல்லது கலங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி. இப்ப கம்பராமாயணத்தை கம்மன் படைச்சு புலவர்களுக்கு கொடுத்தாருங்க. நாங்க பாடமாக்கி மாணவர்களுக்கு கொடுத்தோம். கண்ணதாசனும் மற்றவர்களும் கடைசியில் இருக்கிற மனிதனுக்கு தங்களுடைய முயற்சியால் கொண்டு போய் சேர்த்தார்கள்.